சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டிற்கான முதலாவது சட்டப்பேரவை கூட்டம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் தொடங்குதுங்க. அதற்கு ஆர்.என். ரவி அவர்கள் கலந்து கொள்ள வராங்க. வந்த ஆர்.என். ரவி அவர்கள் சில மணி நேரங்களிலே திரும்பி போயிடுறாங்க. அதுக்கு ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்தில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்குங்க. அதனால தான் ஆர்.என். ரவி அவர்கள் வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. முதலாவதாக தொடங்கப்போற கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தான் ஆளுநராக இருந்து இந்த உரையை முதல்ல தொடங்கி வைக்கணும். அப்படி தொடங்காம அவரு அதுல இருந்து வெளியேறிட்டாரு. இது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு பேருக்கும் என்ன மோதல், உண்மையிலே சட்டமன்றத்தில் அங்க தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த 2025ஆம் ஆண்டுல முதல் கூட்டம் சட்டமன்றத்தில் நடைபெற இருக்குதுங்க. எல்லா எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் எல்லாமே ரொம்ப ஆவலோட இருக்காங்க. எப்படி லைவ்ல போகும், என்னென்ன பேச போறாங்க, என்னென்ன தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட இருக்கும்போது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வரும்போது தேசிய கீதம் அங்க போடலையாங்க, அங்க ஒளிபரப்பலையா. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கோபத்தில் இவர் சட்டமன்றத்தோடு வெளியேறாரு. அதற்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அவை உறுப்பினர்லாம் சில காரணங்களை முன் வச்சிருக்காங்க. முதல்ல எப்பயுமே தமிழ்த்தாய் வாழ்த்து தாங்க ஒலிக்கும், அதன் பிறகுதான் இறுதியா தான் தேசிய கீதம் வரும். அவர் உள்ள வந்த உடனே தேசிய கீதம் போடலன்னு சொல்லி அவர் கோபம் அடைஞ்சிட்டாரு. சென்ற ஆண்டும் இதே மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. தேசிய கீதம் ஏன் முதல்லயே போடல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ் கலாச்சாரப்படி முதல்ல பள்ளிக்கூடமா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவோம், அதன் பின்னாடி தான் தேசிய கீதமே நம்ம தொடங்குவோம். ஆனா இவர் முதல்ல தேசிய கீதம் தொடங்க சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இதே மாதிரி பிரச்சனையை முன் வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க தரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் அவர் தான் முதல் உரையை ஆற்றணும். இந்த முறை அவர் உரையை ஆற்றாம வெளியில போயிருக்காருங்க. இது கண்டனத்திற்குரியது. போன ஆண்டு பாத்தீங்கன்னா இருக்கிறத வெட்டியும் இல்லாத ஒட்டியும் அவர் பேசியிருந்தாரு. இந்த வருடம் அவர் பேசாமலே போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த அரசுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இந்த அரசையும் மக்களையும் அவமதித்து போறது, அப்புறம் எதுக்காக நீங்க ஆளுநர் பதவியில் இருக்கீங்க, அப்படி இந்த பதவியில் இருக்கிறதே அது ரொம்ப அதுவே இழிவுபடுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த பதவியில் இருந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம நடக்கிறது ஆளுநர் ரவி அவர்கள் தான். அப்படி ஆளுநர் ரவி அவர்கள் இந்த சட்டத்தை மதிக்காம நடக்கிறது இதுவே ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இந்த பொறுப்பை. அப்படி இந்த பொறுப்புல உங்களுக்கு இருக்க பிடிக்கலனா நீங்க எதுக்காக இந்த பொறுப்புல ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த பொறுப்பு விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் ரவி ஆற்ற உரை என்னங்க பெரிய உரையாங்க, அது ஊதின பலூன் காத்து மாதிரி தாங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது, அவர் பேசி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே தேசிய கீதங்கிறது அந்த அரங்குலங்கிறது தேசிய கீதமே போடப்படல, தேசிய கீதத்தை புறம் தள்ளிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. அப்படி அதை முழுமையா நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே தேசிய கீதை அவமதிச்சுதான் அர்த்தம். அவங்க தான் தேசிய கீதை இறுதியில நடத்திருக்காங்களே, அந்த பாட்டை ஒளிபரப்பு பண்ணிருக்காங்களே. ஆனா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் முதல்ல அந்த பாட்டை போடலன்ற காரணத்தினால ஐயா அவையை விட்டு வெளில போயிட்டாங்க. சென்ற ஆண்டு ஒரு அரசு விழாவில் ஆளுநர் ரவி அவர்கள் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறாங்க. அந்த விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒளிபரப்பாகுதுங்க. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுங்கிறது ஒரு தெளிவா பாடாம ஏதோ குழப்பி ஒரு மாதிரி பாடுறாங்க. அது ஏற்கனவே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதற்கு ஆளுநர் ரவி அவர் தமிழ்த்தாய் வாழ்த்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அது பாடனோட தவறு, அவங்க தவறா பாடப்பட்டாங்க. இருந்தாலும் கூட ஏன் சரியா பாடப்பட்டவங்க வச்சு அங்க பாட்டு பாடல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஏற்படுத்துச்சு. ஆனா இப்ப பாட்டு பாடல எடுத்த உடனே தேசிய கீதம் ஒளிபரப்பு ஆகலன்றதுனாலயே தேசிய கீதம் இது அவமதிச்சிட்டாங்க, தேசிய கீதம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொல்றாங்க. உண்மையிலேயே புறக்கணிச்சா அவங்க இறுதியா அந்த பாட்டை போட போறது கிடையாதுங்க. அதுக்காக நம்ம திமுக பேசணும்னு நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்துல ஆளுநர் ரவி அவர்கள் பண்றது மிகவும் தவறான விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். கடந்த 2018ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா அப்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் அப்படி தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுதுங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னொருத்தரும் கலந்து கொள்றாரு. அவர் காஞ்சி மட இளைய சங்கராச்சியர் அப்படின்றவருங்க. இவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றாரு. அந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்ங்கிறது ஒளிபரப்பாகுதுங்க. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒளிபரப்பு ஆகும்போது இவர் எழுந்து நிற்காம உட்கார்ந்துருக்காரு. ஏன்னு கேள்வி அதுக்கப்புறம் கேட்கும்போது தியானம் பண்ணாராங்க. ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க, ஒரு மரியாதை செலுத்துறாங்க. ஆனா இவர் மட்டும் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாருங்களாம். இது எப்படிங்க? இது ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஓடும்போது ஒரு எழுந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இவர்கிட்ட இல்லைங்களா? இவரெல்லாம் ஒரு மடம் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காங்க, சீஃப் கெஸ்ட்ன்ற ஒரு பொறுப்பும் கொடுத்து இவர் வர வச்சிருக்காங்க. இவர் தான் 4 பேர் ரோல் மாடலா நடந்துக்கணும். ஆனா இவரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அங்க ஒளிபரப்பாகும் போது எழுந்து நிற்காம உட்கார்ந்துருக்காரு. இது உண்மையிலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிச்சுதான் அர்த்தம். அந்த மாதிரி செயல்கள் நீங்க செய்ய
செய்யப்படுதானா? கிடையாது. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதம் வந்து அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதாவது நம்ம தேசிய கீதம் வந்து நம்ம முதல்ல வந்து அடிப்படை கடமையாக வந்து நம்ம மதிக்கணுங்க, அதை நம்ம போட்டுறணும். ஆனால் இங்கே வந்து அதை செய்ய தவறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்கள் வந்து என்னைக்குமே மதிக்கிற ஆளு, அதை வந்து நாங்கள் வணங்குற ஆளு தான், நாங்கள் வந்து அதுபடி தான் பின்பற்றுறோம். ஆனால் நாங்கள் வந்து மதிக்கலன்னு சொல்லி ஆளுநர் வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இரண்டு பேருக்கு இடையில் இந்த மோதல் போயிட்டு இருக்கு. இது குறித்து மிகப்பெரிய சர்ச்சையாயிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்வையிடுவாங்க. ஆனால் இந்த முறை கண்டிப்பாங்கிறது எந்த ஒரு லைவ் டெலிகாஸ்ட்ங்கிறது எந்த ஒரு சேனலையும் பண்ண கிடையாது. அதனால இது திட்டமிட்டு செயலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜகவுடைய தேசிய மகளிர் செயலாளர் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் வரும்போது எதற்காக நீங்க வந்து தேசிய கீதத்தை வந்து போடல, அதனால தான் அவர் வந்து அந்த விழாவில் வந்து போயிட்டாங்க, சட்டமன்றத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதற்கு வந்து திமுக சார்பா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து அமைச்சராக கூடிய சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் வந்து போன முறை இதே மாதிரி தாங்க பண்ணாரு, இந்த முறை இதே மாதிரி தான் பண்றாரு, ஒவ்வொரு முறை இதே மாதிரி பண்ணிட்டே இருப்போம், நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டோங்க, இதற்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணுங்க, ஒவ்வொரு முறையும் தேசிய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம நடக்கிறது அவர் தான், நாங்க கிடையாதுன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேலுமுறை என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, போன முறை பண்ண மாதிரி இந்த முறை பண்றாருங்க, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன், ஆளுநர் அவர்கள் இது ஒரு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி கடுமையான மோதல் வந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கும் திமுக சார்பில் வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஆனா உண்மையிலேயே இந்த தேசிய கீதம் வந்து அவமதிக்க கிடையாது. தேசிய கீதம்ங்கிறது இறுதியாக வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இவர் வரும்போது தேசிய கீதம் ஒளிபரப்பு ஆகலன்ற காரணத்தினால இவர் அங்க சட்டமன்றத்தில் இருந்து விலகிட்டாருங்க. இது ஒரு புறம் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவங்க ஒரு பாணியில பாடுறாங்க, பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாடல் வந்து அவங்க எல்லா மாநிலம் ஒளிபரப்பு பண்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி மேல விமர்சனம் ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, அதாவது மக்களவையா இருக்கட்டும், மாநிலங்களவையா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புறாங்க. இவங்க போயிட்டு மக்களுடைய குரலாக அங்கே ஒழிப்பாங்க, மக்களுடைய பிரச்சனைலாம் தீர்வு செய்வாங்க, மக்களுக்கான அத்தியாவசிய அவங்க தேவையெல்லாம் வந்து பூர்த்தி செய்வாங்கன்ற காரணத்தினால தான் மக்கள் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா இங்க போற இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சண்டை போடுறாங்க தனிப்பட்ட முறையில், இதை ஏன் பண்ணிட்டு அதை ஏன் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா. ஆனா மக்களுக்கான ஒரு பிரச்சனையை கூட அங்க நிறைவேற்றாம, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஈடுபடாம முக்கியமான பிரச்சனைகளை வந்து கவனம் செலுத்தி மக்களுக்கான தீர்வை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து வரவேற்பாங்க. அதே மாதிரி எல்லா தடையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா அது உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய வரும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவை குறிப்பிட்ட நிறைய விஷயம் லீக்கிறாங்க நம்ம சபாநாயகர் அவர்கள். அது மாதிரி இல்லாமல் அங்கே நடக்கிற விஷயங்கள் முழுமையாக வந்து பதிவு செய்யப்பட்டு அதை எல்லாமே வந்து மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. நாடாளுமன்றத்தில் வந்து ஏற்கனவே வந்து மண்டை உடைந்த சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியுது. இப்போ சட்டமன்றத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதே மாதிரி சண்டை போட்டுக்காம மக்களுக்கான அரசை செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.